ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பீட்ரூட் ஜூஸ். இந்த பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது நான் லைனாக சொல்கிறேன். நம்மளுக்கு தெரியாத நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பியூரிஃபைஸ் தி பிளட் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது அதையும் தாண்டி நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. It will purify the blood and it fights against cancer. Cancer cells எல்லாம் வந்து நம்ம இதை தொடர்ந்து கண்டினியூஸாக ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா கேன்சர் செல்ஸையும் வந்து அதை குணப்படுத்தி தரும். இது வந்து விட்டமின் ஏ அண்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா கேன்சர் செல்ஸையும் வந்து அதை குணப்படுத்தி தரும். இது வந்து விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி ரிச் கண்டென்ட். அதே மாதிரி இதில் ஃபாலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸும் இருக்குது. இதை நம்ம கண்டினியூஸாக ஒர்க் அவுட் முன்னாடியும் இதை குடிச்சிட்டு போனால் நம்மளுக்கு ஒர்க் அவுட்டுக்கான எனர்ஜியை வந்து நல்லா சிமுலைஸ் பண்ணி தரும். இது இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறையா பெனிஃபிட்ஸ். இதை நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணால் நம்மளோட பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணித்தாங்க. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ஏற்ற க்ளோவும் நம்ம இன்டேக்காக எடுத்துகிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ஏற்ற க்ளோவும் நம்மளுக்கு நிறையா கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, that's all the discussion about it. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 2 மெம்பர்ஸ்க்கான குவான்டிட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீட்ரூட்டை நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். தென் லிட்டில் பிட் டூ ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கேன். தென் லெமனில் வந்து சின்ன ஸ்லைஸ், லைக் இவ்வளோ ஸ்லைஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு இந்த ஆஃபில் ஒரு ஸ்லைஸ் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு ஸ்லைஸு. லைக் இதில் நிறையா பேர் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணாமல் குடிப்பாங்க. பட் இது கொத்தமல்லி லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணோன்னா இதோட ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். In addition to that flavor, நம்ம either sugar or brown sugar ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பனங்கற்கண்டு இல்லை பனவெல்லம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது சாய்ஸோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து பனங்கற்கண்டு எடுத்துருக்கேன். தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு தேவையானதுக்கு. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஜாரில் போட்டுக்கிறோம். ஜாரில் போடும்போதே நம்ம சுகரோ பனங்கற்கண்டோ எடுத்துருந்தோம். இது கடைசியில் மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் அரைக்கிற போதே நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அது அப்போவே அரைப்பட்டுரும் நம்மளுக்கு. சுகர் நம்மளோட தேவைக்கால ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து லெமன் ஜூஸை வந்து அரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பிழிஞ்சு விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் இவ்வளோ கன்சிஸ்டன்சி வரும். ஆனால் நான் ப்ரீவியஸாக சொன்ன கேரட் ஜூஸ் நம்ம பண்ண வீடியோஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதில் வந்து என்னென்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. பட் இந்த பீட்ரூட் ஜூஸில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நம்ம சில்ட்ரன்ஸும் வந்து விரும்பி குடிப்பாங்க. இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இன்னும் உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இவ்வளோ பல்லுக்கு அளவுக்கு நீங்கள் தேங்காய் வச்சு அரைச்சா கூட அது இன்னும் வந்து மில்க் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா கொடுக்கும். தேங்காய் பால் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இதெல்லாமே அரைச்சி முடிச்சாச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்க லெமனையும் இப்போ சேர்த்துட்றேன். லெமன் சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட், உன்னோட ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். புளிப்புத்தன்மை லைட்டாக கொடுக்கும். நம்ம ஏன்னா வந்து இஞ்சி அண்ட் கொத்தமல்லி சேர்த்துருக்கனால அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்ரூட் ஜூஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனடியே உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.